இலங்கையில் தமிழர் பகுதிகளிலிருந்து ராணுவத்தை முழுமையாக திரும்பப் பெற முடியாத நிலை இருப்பதாக புதிதாக பொறுப்பேற்றுள்ள சிறிசேன அரசில் பங்கேற்றுள்ள ராஜாங்க அமைச்சர் வேலாயுதம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவருடன் நம் செய்தியாளர் ரமேஷ் நடத்திய உரையாடலை பார்க்கலாம். வடக்கு மாகாணத்தில் முகாம்களில் இருக்கக்கூடிய தமிழர்கள் சொந்த பகுதியில் திரும்ப பெறாமல் இருக்கார்கள். அந்த புதிய அரசு அதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமா சார்? நிச்சயமாக புதிய அரசு வடகிழக்கிலே யுத்தத்தின் பிறகு நீண்ட காலமாக தங்கள் சொந்த இடங்களிலிருந்து வெளியேறி இன்னும் பல நூறு மக்கள் முகாம்களிலே இருக்கின்றார்கள். எந்த விதமான வசதியற்ற முறையில் பலருக்கு வீடுகள் அமைத்து கொடுக்கப்பட்டு அவர்கள் அதில் குடியேறி இருக்கின்றார்கள். இந்திய வீடமைப்பு திட்டத்தின் ஊடாக இந்த அரசாங்கம் இராணுவத்திற்கு தேவையான காணிகளை மாத்திரம் வைத்துக்கொண்டு மிகுதி இடங்களை அவரவர்களுக்கு வழங்குவதற்கு கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொண்டு இப்பொழுது அந்த செயல்முறையிலே இறங்கி இருக்கின்றது. படிப்படியாக அவை அவர்களுக்கு வழங்கப்படும். போர் முடிந்து பல ஆண்டுகள் ஆகினக்கூடிய நிலையில் கூட தமிழர் பகுதியில் தொடர்ந்து இராணுவம் நீடித்திருக்கிறது. இந்த புதிய அரசு இராணுவத்தை விலக்காது என்று சொல்லியிருக்கிறது. இது தமிழர்களுக்கு ஒரு மிகவும் பின்னடைவு தரக்கூடிய செய்தியாகவே கருதப்படுது சார். இராணுவத்தை முழுமையாக வடகிழக்கிலிருந்து நீக்க மாட்டோம் என்று தான் எந்த நாட்டிலும் ஆரம்ப காலத்தில் இராணுவம் ஒரு சிறு பகுதி இருந்தது. எனவே நாட்டின் எல்லை பாதுகாப்புக்கு இராணுவம் மிக முக்கியமானது. குடியிருப்பு பகுதியிலே இராணுவம் இருக்குது. யாழ்ப்பாணத்தில் எல்லா இடத்திலும் இருக்கின்றார்கள். அது நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன். எனவே தேவையான ஜனாதிபதி அவர்கள் தெளிவாக யாழ்ப்பாணத்திற்கு தேவையான இராணுவ வீரர்களை மாத்திரமே அங்கு வைத்துக்கொண்டு மிகுதி இராணுவ வீரர்களை மீளப்பெறுவோம் என்று கூறியிருக்கின்றார்கள்.